கேம்ப் ஒன்று நடத்துகிறேன். உடம்புல நியூட்ரிஷன் சத்து பற்றாக்குறை அது சம்பந்தமா உங்களுக்கு தேவை இருக்குன்னா கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாங்க வந்து ஃப்ரீயா ஒரு நாள் சாம்பிளிங் தரோம். சொன்னீங்களா பாருங்க, எல்லாம் நம்ம நிறைய ஆள் பிடிக்க வேண்டியிருக்கு. இது ஆள் பிடிக்கிற பிசினஸ். அதனால நம்ம ஒரு டீசெண்டான பிசினஸா போகணும், டீசெண்டான வேலையா போகணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உலகமே இன்னைக்கு ஆள் பிடிக்கிறது தான். இப்போ என்னை சுத்தி நிறைய கடைங்க இருக்குது. இந்தாண்ட ஹோட்டல் கடை இருக்குது, மருந்து கடை இருக்குது, காப்பி கடை இருக்குது. எல்லாமே ஹெவி காம்படிஷன். நகை கடை, நீங்க எது எடுத்தாலும் சரி, எல்லாரும் ஆள் பிடிச்சிதான் ஆகணும். மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும், மக்களை ரீச் பண்ணி தான் ஆகணும். மக்களை ரீச் பண்ணி ஆஃப்லைன்ல கொடுத்து பேசுறது ஒரு வகையான மெத்தேடு. இது மாதிரி ஆன்லைன் மெத்தேட் இருக்கு, நிறைய மெத்தேட் இருக்கு. ஏதோ ஒரு வகையில மக்களை ரீச் பண்ணி ஆகணும். எங்கிட்டே ஒரு 27 வகையான மெத்தட்ஸ் இருக்கு. ஹவு டு ப்ராஸ்பெக்டிங், எப்படி வந்து ஒரு கஸ்டமரை ரீச் பண்ணி நம்ம கொண்டு வர்றது, அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணோம், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணோம். நம்மளை விடுங்க, சின்ன சின்ன வியாபாரம், பெரிய பெரிய கம்பெனியே கார்பரேட்டே ஆள் பிடிச்சி தான் ஆகணும். மேபி நீங்க சொல்லலாம், நாங்க ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கிறோம், நாங்க யாரும் ஆள் பிடிக்கிறது இல்லைன்னு. நீங்க ஆள் பிடிக்கிறது இல்லை, அதனாலதான் பிக்சடா ஒரு இன்கம் வாங்குறீங்க. ஆனா உங்ககிட்ட கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி போய் ஜாப் ஆர்டர் பிடிச்சிட்டு வரணும், அப்பதான் ஒர்க்கு. ஸோ எதுல உள்ள பூந்து பார்த்தீங்கன்னாலும் நம்ம வந்துட்டு ப்ராஸ்பெக்டிங் பண்ணி தான் ஆகணும், ஆள் வந்துட்டு ரீச் பண்ணி தான் ஆகணும். அதுல எனக்கு நிறைய ஃபெயிலியர் வருது, நான் என்ன பண்றது, மக்கள்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி நினைச்சிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன், ஃபெயிலியர் இல்லாத மனுஷனே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் பாருங்க, மைக்கேல் ஜோர்டான், எல்லாம் வந்து டென்னிஸ் பிளேயர் யார் வேணா எடுத்து பாருங்க. 10-24 கிராண்ட் ஸ்லாம் வாங்கியிருக்கான்னா அவன் மேட்ச் எவ்வளவு தோத்துருக்கான் பாருங்க. சச்சினுடைய ஆவரேஜ் பாருங்க, எவ்வளவு மேட்ச் விளையாண்டுருக்காங்க, எவ்வளவு மேட்ச்ல 50க்கு மேல எடுத்திருக்கான்னு பாருங்க. ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ ஃபெயிலியர் இல்லாம சக்சஸ் கிடையாது, ஃபெயில் ஆக தான் செய்யும். ஃபெயில்ல தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல, பவர் ஆஃப் அக்குமுலேஷன்ல நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல சார் இருந்தாங்க, ஏதாவது ஒரு ஃப்ரீ கேம்ப் அட்டன் பண்ணா கால் பண்ணிட்டு வாங்க. நமக்கு ஒரு பவர் ஆஃப் காம்பவுண்டிங்ல பை அக்குமுலேஷன்ல ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கில்லே இம்ப்ரூவ் ஆகி நீங்க என்னதான் பெரிய டேலண்டா இருந்தாலும் லா ஆஃப் ஆவரேஜ்னு ஒன்று இருக்கு. இவ்வளவு பேர் அப்ரோச் பண்ணா இவ்வளவுதான் ஆகும். ஸோ மார்க்கெட்டிங்கு, சேல்ஸு இதெல்லாம் இல்லாம உலகமே கிடையாது. எங்களுக்கு தான் ஆள் பிடிக்கிற பிசினஸ் இல்லை, எல்லா கம்பெனியும் ஆள் பிடிக்கிற பிசினஸ் தான். நாங்கள் ஒரு வெல்னஸ் எவால்யூஷன் கேம்ப் பண்றோம், வெயிட் மேனேஜ்மெண்ட் கேம்ப் வைக்கிறோம்.